கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் வந்தது நல்லது. இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மிக குறைவு. காரணம், இந்த சிறு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி இருக்கிறபடினாலே சீக்கிரமாய் இன்றைக்கு உங்களுடைய செய்தியை முடித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். நான் எவ்வளவு சுருக்கமாய் உங்களோடு பேச வேண்டுமோ அவ்வளவு ரத்தன சுருக்கமாய் பேச நான் விரும்புகிறேன். அதற்கு மிஞ்சி வந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல, அது கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பு. ஏன்னா அவரை ஸ்டாப் பண்ண முடியாது. அவர் வசனத்தை கொடுத்தா நான் பேசிகிட்டே இருப்பேன். அதனால் சிரத்தையோடு விழிப்போடு கர்த்தருடைய வசனத்தை கவனிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, இழந்து போகாமல் எச்சரிக்கையாயிருங்கள். நஷ்டப்பட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை தருகிறார். அதற்கு ஆதாரமான கர்த்தருடைய வார்த்தை 2 யோவான் 8வது வசனம். 2 யோவான் நிருபங்களிலே 2 யோவான் 8வது வசனத்தை வாசி. உங்கள் செய்கைகளின் பலனை 2 யோவான் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தர்மியான கர்த்தருடைய வார்த்தைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தர்மியான வேத பகுதியில் உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல். இப்போ எந்த செய்கை செய்தாலும் அதற்கு ஒரு பலன் ஒன்று உண்டு. ஒரு மனுஷன் எந்த வேலைக்கு கடந்து போனாலும் அது கூலி வேலையாக இருந்தால் அந்த நாளுடைய மாலை வேளையிலே அவன் கூலியை பெறுகிறவனாய் காணப்படுவான். ஒருவேளை வார சம்பளமாயிருந்தால் சனிக்கிழமையிலே அந்த வார கூலியை பெற்றுக்கொள்வார். ஒருவேளை மாத சம்பளமாயிருந்தால் அந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலோ அல்லது அதற்கு அடுத்த மாதத்தின் முதல் நாளிலோ சம்பளத்தை பெறுவது வழக்கம், உலகத்தினுடைய வழக்கம். அதே போல ஆவிக்குரிய ஜீவிதத்திலேயும் நாம் எதை செய்கிறோமோ அதற்கு என்ன உண்டு? ஒரு பலன் உண்டு. அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அந்த பலன் இப்பொழுது நமக்கு கிடைப்பது இல்லை. அந்த பலன் கிடைக்கிற ஒரு நாள் ஒன்று உண்டு. ஆனால் அதற்கு முன்பதாய் நாம் செய்ய வேண்டிய காரியம், பூரண பலனை பெறும்படிக்கு எப்படி இருங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். ஏதோ கொஞ்சம் கிடைச்சா போதும். சில பேர் பாருங்க, வாரத்தில் ஒரு 3 நாள் மட்டும் வேலைக்கு போவாங்க, மிச்சம் 4 நாள் வீட்டில் நல்லா என்ன செய்வான்? படுத்து தூங்கிட்டு கிடப்பான். அதல்ல, ஒரு வார சம்பளத்திற்கு போகிற மனுஷன் அந்த 6 நாட்களும் போனால்தான் பூரணமாய் அவன் என்ன செய்ய முடியும்? சம்பளத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் உங்கள் செய்கையின் பலனை நீங்கள் இழந்து போகாமல் பூரண பலனை அடையும்படிக்கு எப்படி இருங்க? எச்சரிக்கையாயிருங்க. எனக்கு எப்படியாயிலும் பூரணமாய் பலன் கிடைக்கணும். அது கொஞ்சம் அல்ல, 100% ப்ராஃபிட்டை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் எல்லாரும் விரும்புகிறார்கள். அதில் எனக்கு ஒரு 75% அல்லது 50% கிடைச்சா போதுன்னு யாரும் விரும்புகிறதே இல்லை. அதனால் நன்றாய் கவனிப்போம். நம்முடைய செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை அடையும்படிக்கு எப்படி இருங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். அவனவனுடைய செய்கைக்கு ஏற்ற பலன் உண்டு. கர்த்தர் அதை செய்கிறவராய் காணப்படுகிறார். வசனத்தை வாசிப்போமானால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 40:10. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருக்கு முகத்துக்கு முன்பாக செல்கிறது. இங்க 2 காரியம், 2 பலனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
ஒன்று பலன் என்றும், இரண்டாவது காரியம் பிரதிபலன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. பலன் யாரோடு வருகிறதாம்? அவரோடு கூட வருகிறது. ஆனால் பிரதிபலனோ அவருடைய முகத்துக்கு முன்பாக என்ன செய்கிறது? செல்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கேட்கிறதுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். என்னையா இப்படியெல்லாம் வசனம் இருக்கேன்னு சொல்லி இதுல கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். ஒரு மனுஷன் வேலை செய்தால் அவனுடைய சாயங்கால கூலி அவனுடைய பிரதிபலனாய் காணப்படுகிறது. நாம் கர்த்தருக்காய் எதையாயிலும் ஒன்றை செய்தால் கர்த்தர் அதற்கு திரும்ப நமக்கு கொடுக்க, இந்த பூமியில கொடுக்கிற எல்லா காரியங்களும் என்னவாய் இருக்கிறது? பிரதிபலனாய் காணப்படுகிறது. ஒரு 10 ரூபாய் கர்த்தருக்கு என்று நாம் செலவழித்தால் கர்த்தர் அதற்குரிய பிரதிபலனை இந்த உலகத்தில் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆயனத்தன வசனத்தில் வாசிக்கிறோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு திரும்ப என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். கர்த்தர் பூமியிலே இவ்விதமாய் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காய் விதைக்கிற மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறார், அவர்களுக்கு பாதுகாப்பை அருளுகிறார், அவர்களுக்கு உயர்வை தருகிறார், அவர்களுக்கு செழிப்பான வாழ்க்கையை தருகிறவராய் காணப்படுகிறார். இதுவெல்லாம் என்னவாய் இருக்கிறது? பிரதிபலனாய் காணப்படுகிறது. வசனத்தில் வாசிக்கிறோம் 126ஆம் சங்கீதத்தில், அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு எப்படி வருகிறானா? கம்பீரத்தோடு வருகிறவனாய் காணப்படுகிறான். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு என்ன செய்வார்கள்? அறுக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். இந்த உலகத்தில் நாம் விதைக்கிற எந்த விதையும் அதற்கு பிரதிபலனை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய பிரயாசம் ஒரு நாள் வீண் அல்லவே அல்ல என்பதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க வசனத்தில் என்ன வாசித்தோம்? அவருடைய பலன் அவரோடு கூட என்ன செய்கிறது? வருகிறது. பிரதிபலன் நமக்கு அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. பலன் அவரோடு கூட வருமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட என்ன செய்கிறது? பாருங்கள், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். பரலோகத்திற்கு வானங்களின் வழியாய் ஏறி போன அந்த இயேசு, நாம் எல்லாரும் கர்த்தருடைய வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிறோமே, அவர் திரும்ப என்ன செய்வார்? வானங்களின் வழியாய் இறங்கி வருகிறவராய் காணப்படுவார். அப்படி வரும்போது அவரோடு கூட என்ன வருகிறது? பலன் வருகிறதாய் காணப்படுகிறது. அந்த பலன் எப்படிப்பட்டதாய் இருக்கும்? வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட வேண்டும். என்ன பலன் கொடுக்கிறாராம்? தக்க பலனை அவர் தருகிறார். எதற்கு? அவனவன் செய்த நன்மைக்காகிலும் தீமைக்காகிலும் தக்க பலனை அவர் தர வருகிறவராய் காணப்படுகிறார். அதற்காக நாம் அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பதாய் நிற்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் மறுரூபமாக்கப்பட்டு மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து இரு கூட்டமும் கர்த்தரை சந்திக்கும்படியாய் மத்திய ஆகாயத்தில் ஒன்று கூடுகிற வேளையில அவர் அன்றைக்கு பலன் அளிக்கிறவராய் காணப்படுவார். ஆயனத்தன் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருடைய பலன் அவரோடு கூட என்ன செய்கிறது? வருகிறது. சங்கீதம் 62 கடைசி வசனம், 62ஆம் சங்கீதம் 12வது வசனம். கிருபையும் உண்மையும் ஆண்டவரே அவனவன் செய்கைக்கு தக்க பலனை என்ன செய்கிறீர்? அவனவனுடைய செய்கைக்கு தக்க பலன்.
நாம் எதை செய்கிறோமோ அதற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு நிச்சயமா என்ன செய்கிறவர், கொடுக்க வருகிறவராய் காணப்படுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரசங்கி 9:10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் பலத்தோடே. அப்ப எதை செய்ய வேண்டுமோ அது என்ன செய்ய வேண்டும், முழு பலத்தோடு கூட செய். செய்யறமா? எதை செய்ய வேண்டும்? உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் சொல்லுங்க. வசனம், அந்த வசனத்தை நாம் வாசிடுவோமா? உன் தேவனாய கர்த்தரிடத்தில் வாசிங்க. முதலாவது காரியம் 22ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 37வது வசனத்தை வாசிப்போம். 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் என்ன செய்வாயாக. இது முதலாவது காரியம், நன்றாய் கவனிங்க. முழு இருதயத்தோடு நீங்களும் நானும் யாரிடத்தில் அன்பு கூற வேண்டும்? கர்த்தரிடத்தில். அப்படியா? நான் இங்கே வசனத்தில் வாசித்தோம், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அது எப்படி செய், பலத்தோடே செய், முழு பலத்தோடு கூட செய்யணும். இது அறகுறை அல்ல, கடமைக்காக அல்ல, செய்ய வேண்டுமே என்று சங்கடப்பட்டு செய்வது அல்ல. முழு பலத்தோடு யார் கிரியை செய்கிறார்களோ அவர் முழு பலனையும் பெறுகிறவர்களாய் காணப்படுவார்கள். கிடைக்குமா? ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு என்ன செய்வாராக, கட்டளையிடுவாராக. எதற்கு தக்க பலன்? உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? மனுஷன் தர முடியாது அந்த பலனை. பிரதிபலன் வேண்டுமானால் கொடுக்கலாம், ஆனால் நம்ம நன்மை செய்கிறோம், ஒருத்தருக்கு கடன் கொடுக்கிறோம் அல்லது உதவி செய்கிறோம் என்றால் அதற்கு மாறாக எதையாயிலும் ஒன்றை செய்யலாம். ஆனால் பலன் என்பது அவர்தான் நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். வசனத்தில் நான் வாசிக்க கேட்டோம் இங்கே, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு என்ன செய்வாராக. மாமியாகிய நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து சொல்கிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு என்ன செய்வார், கட்டளையிடுவார். அவர்தான் கொடுக்கிறவராய் காணப்படுவார். அப்படியானால் அந்த செய்கையின் பலனை நாம் இழந்து போகாமல் பூரண பலனை நாம் பெரும்படிக்கு என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப எதை இழந்து போவது கூடாத காரியம், எதை இழந்து போக கூடாது என்பதுதான் இந்த நாளுடைய செய்தியே. வசனத்தில் வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை எபிரேயருக்கு எழுதியிருப்போம். 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை என்ன செய்யாமற் போனான், காணாமற் போனான். இங்கே சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை நன்றாய் கவனிக்க வேண்டும்.
அங்க வசனத்துல வாசிக்க கேட்டோம் 15வது வசனத்துல, ஒருவனும் தேவனுடைய கிருபையை என்ன செய்யாதபடிக்கு, இழந்து போகாதபடிக்கு. அருமையானே, கிருபை கிருபை என்று பாடுகிறோம், கிருபதாரும் கிருபத்தாரும் என்று சொல்லி நல்லது. ஆனால் பெற்றுக்கொண்ட கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு அதை பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாய் காணப்படுகிறது. கிருபை என்றால் என்ன? நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 19:22. வாசிங்க. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. யோசிக்கிறீங்க, அங்க கிருபைங்கிறது ஒரு வார்த்தை இல்லைன்னு சொல்லி. தயை என்றாலே என்னதுதான்? தயவு என்ற வார்த்தையினுடைய அர்த்தமே கிருபைதான். தகுதியில்லாத ஒரு மனுஷனுக்கு காட்டப்படுகிற தயை தான் என்னவாயிருக்கிறது? கிருபை. நமக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. ஆனால் தேவனாய கர்த்தர் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காய் என்ன செய்தார்? தத்தம் செய்கிறவராய் காணப்பட்டார். நம்மிடத்தில் என்ன தகுதி இருந்தது? கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாய் பாடினோம் பாட்டு, நீர் எங்களை நேசிக்க. சொல்லுங்க, நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம். நீர் எங்களிடத்தில் அன்பு கூற நாங்கள் பாத்திரமே அல்ல. நாம் நல்லவர்கள் அல்லையா, அக்கிரமக்காரராய் பாவிகளாய் துரோகிகளாய் இந்த உலகத்தில் ஜீவித்து வந்தோம். தேவனற்றவர்களாய், தேவ நம்பிக்கையற்றவர்களாய், வாக்குத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராய், புறம்பானவர்களாய் காணப்பட்ட நம்மை நேசித்துதான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதுதான் அவருடைய கிருபை. அதைத்தான் இங்கே 19:22 வாசிக்கிறோம். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. கர்த்தர் நன்மை செய்ய நினைத்தார். வேதம் தான் சொல்லுகிறது. 85ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்தவரும் பரத்திலே இருந்து என்ன செய்கிறது? அப்போ நன்மை கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. அந்த நன்மையான ஈவுதான் என்னவாயிருக்கிறது? கிருபையாய் காணப்படுகிறது. கர்த்தர் நம்மேல் வைத்த அந்த கிருபை எவ்வளவு பெரியது பாருங்க. சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கொஞ்சம் நஞ்சு அல்லையா, பெரிய கிருபைய நமக்கு பாராட்டினார். நீர் என்மே எனக்கு பாராட்டின நம்முடைய கிருபை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. அது சாதாரணமானது அல்ல. அந்த கிருபையை நாம் தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதனால கிருபை நமக்கு தேவையானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கிருபை வேண்டுமே. வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே. பாருங்க, என்னாகாமல் இருப்பது? நிர்மூலமாகாது இருப்பது, அழிந்து போகாமல் காணப்படுவது. எத்தனையோ பேர் அழிந்து போகிறார்கள், நிர்மூலமாகிறார்கள். யுத்தத்தில் நிர்மூலமானவர்கள், பஞ்சத்தினால் நிர்மூலமானவர்கள், மழை வெள்ளத்தினாலே நிர்மூலமானவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் உங்களையும் என்னையுமோ நாம் நிர்மூலமாகாதிருந்து காப்பது கர்த்தருடைய கிருபை என்று மாத்திரம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கிருபை காலைதோறும் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? நல்லது. காலைதோறும் கிருபை நல்லது. கர்த்தர் காலைதோறும் அந்த கிருபையை நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறவராய் காணப்படுகிறார். அது புதிய கிருபையை தருகிறவராய் இருக்கிறார். 92ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில வசனம் சொல்லுகிறது, காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும்
அறிவிப்பது எப்படிப்பட்டது? நலமாயிருக்கும். காலையிலே உமது கிருபை, அதிகாலையிலே தான் தேவன் தம்முடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அதிகமாய் தருகிறவராய் காணப்படுகிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே என்ன செய்கிறது? பெருகும்படிக்கு. அப்ப கிருபை பெருக வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? அநேகருடைய ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவ்வளவுதான். ஆத்திரமா சொல்லிட்டு போகாதீங்க. பொறுமையாய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. அது எவ்வளவு நல்லது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்த, மனுஷனை அல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அப்ப ஸ்தோத்திரத்தினாலே தான் கிருபை என்ன செய்யும்? பெருகும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8:9. கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் என்ன செய்தாரே? அவர் என்ன கிருபையில் எப்படிப்பட்டவராயிருக்கிறாராம்? ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். அந்த கிருபையை அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வல்லவர்? பெருக செய்ய வல்லவராயிரு. அதே 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை 8வது வசனத்தை வாசி. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியையிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையோ எல்லா கிருபையும் என்ன செய்ய வல்லவர்? பெருக செய்ய வல்லவர், அதிகரிக்க வல்லவராயிருக்கிறார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? வசனம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனம். 2 தீமோத்தேயு 2:1. நல்ல கவனிங்க வசனத்தை. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே என்ன செய்? பலப்படு. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்பட வேண்டும். கிருபையிலே பலப்பட்டால் தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருகுமா? பெருகும். அதற்குத்தான் நான் சொன்னேன், ஸ்தோத்திர பலியிட்டால் கிருபை பெருகும் என்று நான் சொன்னேன். அப்ப கிருபை, அந்த கிருபையில் என்ன செய்? நீ பலப்படு. ஏன் பலப்பட வேண்டும்? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்ப. எபிரேயர் 13:9. பலவீனமான பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரிகிறவர்களாயிராதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. நல்லது. நல்ல கவனிப்போம். ஏன் கிருபையில பலப்பட வேண்டும்? வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. நல்லது. இருதயம் ஸ்திரமா இல்லாவிட்டால் பலவிதமான அந்நிய போதனின் பக்கமாய் நம் திரும்புதலாய் காணப்படும். நான் கற்றுக்கொண்ட சத்தியம்தான் உண்மை என்று யார் நினைக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில இருதயம் பலப்படுகிறதாய் காணப்படும். கிருபை கொண்டு கர்த்தர் இருதயத்தை என்ன செய்கிறார்? ஸ்திரப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். கிருபையை பெற்றுக்கொண்ட அநேகர் வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன செய்தது? கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பாருங்க, நோவாவுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். எதற்கு தெரியுமா? அன்றைக்கு இருந்த உலகம்
பாவத்தினால் என்ன செய்திருந்தது? நிறைந்து காணப்பட்டது. பொல்லாத உலகத்தில் நோவா வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அவனை கர்த்தர் பார்த்தார். கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது, நோவாவோ எப்படிப்பட்டவனாயிருந்தான்? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள்? 5வது வசனம் இப்படி சொல்கிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். 12வது வசனம், தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாயிருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை பாவம் பெருகி காணப்பட்டது. இன்றைக்கு மட்டும் லேசாவா இருக்கு? பாவம் பயங்கரமாய் பெருகி இருக்கிறது தேசத்துல. இப்படி பாவம் நிறைந்த உலகத்துல நீதிமானாய் கர்த்தர் கண்ட நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும்படிக்கு நோவாவின் மேல் கர்த்தர் கிருபை வைக்கிறவராய் காணப்பட்டார். நோவாவே, நீ என் கண்களிலே கிருபை பெற்றாய். நாம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம். பாருங்க, நீ ஒரு பேழையை உண்டாக்க வேண்டும், அதோட நீளம் அகலம் உயரம் எல்லாம் இவ்வளவு என்று சொன்னார். உள்ளும் புறமும் கீழ்பூச வேண்டும், இத்தனை அடுக்கு காணப்பட வேண்டும் என்று சொன்னார். எல்லா மிருகங்களும் அதற்குள்ள என்ன செய்யும்? வரும். எல்லாம் பிரவேசித்து தேவன் அந்த பேழையினுடைய கதவை அடைத்தார். 40 நாள் இரவும் பகலும் மழை என்ன செய்தது? பெய்தது. பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறவுண்டது. ஆனால் நோவாவோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தபடியினாலே அவனும் அவனுடைய குடும்பத்தார் ஆகிய 8 பேரும் என்ன செய்யப்பட்டார்கள்? காக்கப்படுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். வரப்போகிற அழிவுக்கு நாம் தப்ப வேண்டுமானால் நமக்கு வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த கிருபையினாலே நமக்கு என்னையா லாபம் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். அல்லேலூயா. எதினாலே பாவம் நிவர்த்தியாகும்? இன்னைக்கு மனுஷன் பாவ நிவர்த்திக்காக வடக்கே இருந்து தெற்கே வருகிறான், தெற்கே இருக்கிறவன் வடக்கே போகிறான். எங்கெல்லாம் போக வேண்டுமோ அங்கெல்லாம் போகிறான், நடந்து போகிறான், தலைச்சுமையாய் சுமந்து கொண்டு போகிறான், உருண்டு கொண்டு போகிறான். ஏதோ விதங்களிலே மனுஷன் யாத்திரை பண்ணி தனக்கு பாவ நிவர்த்தி உண்டாயிருக்கும் என்று அவன் பிரயாசப்படுகிறவனாய் காணப்படுகிறான். வெறுங்காலாய் நடக்கிறான், முள் படுக்கையில படுக்கிறான். இவற்றை எதை செய்தாலும் பாவத்திலே இருந்து ஒரு விடுதலை கிடைக்க போவது இல்லவே இல்லை. பாவம் நிவர்த்தி ஆக்கத்தக்கதாகத்தான் வேதம் சொல்லுகிற ஒரு வழி. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எது நிவர்த்தியாகும்? பாவம் நிவர்த்தியாகும். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறவராய் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, சர்வலோகத்துடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இயேசு மட்டுமே. அவரால் தான் உங்களுடைய பாவத்தை
நிவர்த்தி செய்ய முடியும். நீங்கள் செலுத்துகிற பலியினாலோ காணிக்கையினாலோ பாவம் நிவர்த்தியாவது இல்லை. தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ரத்தம் சிந்தப்பட்டால் தான் பாவ நிவர்த்தி உண்டாகும். அதற்காக மனுஷன் செய்த காரியம் என்ன? இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தத்தை அவன் செலுத்தி வந்து தனக்கு பாவ நிவர்த்தி உண்டாயிற்று என்று விரும்பி நினைத்து கொண்டிருந்தான். ஆனாலும் அவனுக்குள்ளே அவனுடைய மனசாட்சி குற்றபோதத்தை கொண்டு வந்து கொண்டே இருந்தது. அவன் ஒருவேளை பலியை செலுத்தினாலும் அவனுடைய பாவம் என்ன செய்யவில்லை? நிவர்த்தியாகவில்லை. பாவம் மூடப்பட்டதாய்த்தான் காணப்பட்டது. அருமையானவர்களே, ஆகையால் தான் பிதாவாகிய தேவன் இதற்காய் ஒரு பெரிய திட்டத்தை வகுக்கிறவராய் காணப்பட்டார். உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்டவராயிருந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்? மனு அவதாரம் எடுத்தவராய் கடந்து வந்தார். அதற்காகத்தான் அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் மரியாள், கன்னிகையாகிய மரியாள் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நான் வாசிக்கிற வேளையில அவள் இருந்த வீட்டுக்குள்ளே தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே நீ என்ன செய்? வாழ்க. தெய்வம் தெய்வமா இந்த உலகத்தில் வந்தால் யாரும் முன்னே நிற்கவே முடியாது. கண்டு ஓடுகளுள்ளாய் காணப்படுவார்கள். காரணம், அதர்சனமான கர்த்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், பரிசுத்தரவர். பாவ உலகத்திலே அவர் இறங்கி வருவாரானால் ஒருவரும் அவருக்கு முன்பதாய் நிற்க முடியாதே. ஆகையால் கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா? ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போலவே யாராய் மாறினாராம்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறினார். அருமையானே, இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் இந்த உலகத்தில் காணவே முடியாது. மனுஷன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனாய் காணப்படுகிறான். மனுஷன் தேவனாலே உருவாக்கப்பட்டவன், மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். தேவன் அவன் நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினான், அவன் ஜீவ ஆத்துமாவானான். அவனுக்குள்ளே எல்லா அணுக்களும் எல்லா விதமான ஒவ்வொரு அவயவமும் உருவாக்கப்பட்டது தேவனுடைய சிருஷ்டிப்பினாலே. அவன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனானான். அவனை ரட்சிக்கும்படிக்குத்தான், பாவ மனுஷனை ரட்சிக்கும்படியாய்த்தான். வேதம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனார்கள். நீதிமான் ஒருவராயிலும் இல்லை, ஒருவனும் இல்லை நீதிமான். எல்லாரும் பாவம் செய்தார்கள். ஆகையினால் இந்த பாவத்தை போக்கும் பலியாகத்தான் கிறிஸ்து செய்த காரியம் இவ்விதமாயிருக்கிறது. வாசிப்போமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவரின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் இந்த உலகத்திற்கு என்ன செய்தாராம்? அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தாராம்? வசனம் சொல்லுகிறது, பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும். ஆயினம்தான் யோவான் ஸ்நானகன் சொன்னான். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு
இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஒரு ஆட்டுக்குட்டியின் வடிவமாய் சித்தரிக்கப்பட்டார். எதற்காக? வசனம் சொல்கிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, வச்சிருக்கிறவர் அல்ல, முழுவதுமாய் தீர்க்கிறவர், பாவத்திற்கே ஒரு முடிவு உண்டாக்குற கர்த்தர் அவர். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று ரோமர் 6:23 வாசிக்கிறோமே. அந்த பாவத்தை போக்கும் சாயலாகத்தான் இயேசு இந்த உலகத்திலே கன்னி மரியாளுடைய வயிற்றிலே உற்பவிக்கிறவராய் காணப்பட்டார். 30 ஆண்டு காலங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராய் நடந்தார். 30வது வயதிலே யோவான் ஸ்நானகனாலே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பெற்று தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். அவருடைய ஊழியத்தின் நாட்கள் அநேக வருஷங்கள் அல்ல, 3.5 ஆண்டு காலங்களே. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார், வியாதியஸ்தரை சுகமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், குருடருக்கு பார்வை தந்தார், செவிடருக்கு கேள்வியை தந்தார், சூம்பின் அவயவம் உடையவர்களை சுகமாக்கினார், குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினார். அருமையானே, மரித்த லாசருவு, நாரி போயிருந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். இந்த நன்மையெல்லாம் செய்து வந்தபடியினால் அன்றைக்கு இருந்த யூதர்கள் அவர் மேல் பொறாமை கொண்டு அவரை பிடித்து சிலுவையிலே என்ன செய்தார்கள்? ஆணியிலே அறைங்கிறவளாய் காணப்பட்டார். அறையப்பட்ட போது கூட இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று என்ன செய்யாதிருக்கிறார்களே, அறியாதிருக்கிறார்களே. நமக்காக பரிந்து பேசுகிறவராய் சிலுவையில் தொங்கினார். அந்த இயேசுதான் கிருபையை நமக்கு அதிகமாய் கொடுக்கிறவர். அருமையானே, அவரை குறித்து கர்த்தருடைய வேதம் விதமாய் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவே இல்லை. 14வது வசனம், அந்த வார்த்தை ஆதியிலே காணப்பட்ட வார்த்தை, அது எங்கே இருந்ததாம்? தேவனோடு இருந்த அந்த வார்த்தை, தேவனாய் காணப்பட்ட வார்த்தை, அவராலே சகலம் உண்டாக்கப்பட்ட அந்த வார்த்தை தான் என்ன ஆயிற்று? மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவராய் உலகத்திற்கு கடந்து வந்தார். அப்படியே வரவில்லை, ஒரு தாயுடைய வயிற்றிலே உற்பவித்து 10 மாதங்கள் அந்த தாய் இயேசுவை தன்னுடைய கற்பத்திலே சுமக்கிறவளாய் காணப்பட்டார். பிறப்பதற்கு பிரசவிப்பதற்கு இடமில்லாதபடியினாலே, சத்திரத்தில் இடமில்லாதபடியினாலே ஒரு புல்லணையிலே அவர் பிரசவித்து இயேசுவை புல்லணையிலே வைத்தார்கள். அருமையானே, இவ்விதமாய்த்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர்தான் 33.5 வயதிலே உலகத்தாருடைய பாவத்தை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தந்தார். வேதத்தில் என்ன வாசிக்கிறோமே? 53ஆம் அதிகார ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாம் எல்லாரும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டார் என்று எண்ணினோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் என்ன செய்தாராம்? விழப்பண்ணினார். நம்முடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். எதற்கு என்றால் பாவ மன்னிப்பை தரும்படிக்கு. இந்த உலகத்திலே எங்கு சென்றாலும் பாவ மன்னிப்பு இல்லையா? பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டுமானால் இயேசு ஒருவர் தான் உண்டு. அவர்தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் என்ன செய்யான் வரான் என்று சொல்லி அவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அந்த கிருபை நமக்கு வெளிப்பட்டதே
அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். கிருபையாகி இயேசு நம்முடைய இருதயங்களிலே வாசம் செய்வாரானால் நமக்கு என்ன உண்டு? பாவ மன்னிப்பு உண்டு, சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. முடிவிலே மரித்தாலும் நித்திய ஜீவன், ஒரு மறுவாழ்வு ஒன்று வைத்திருக்கிறார். மனுஷன் மரித்த பிறகு வேறொரு பிறவியாய் வரப்போவது இல்லை. என்ன பிறவியாய் பிறந்தாலும் அவனும் பாவம் செய்தான் ஆகுவன். ஆனால் நமக்கு ஒரு நித்திய ஜீவன், என்னதேக்கு நித்தியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை பரலோகத்திலே உண்டு என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமம் போதிக்கிறது. ஆகையால் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்னத்தை கொடுக்கிறார்? ஒரு மறுரூபத்தை தருகிறவராய் காணப்படுகிறார். வேத வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் என்ன செய்ய? பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி அவரே. அவர் அல்லாதபடிக்கு ஒருவரும் இல்லையா. உன்னை பிரகாசிக்க செய்ய, இருளான உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய, கசப்பான உன் வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற, ஒன்றுக்கு உதவாத உன் வாழ்க்கையை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாய் மாற்ற அவராலே மாத்திரமே முடியும். காலை வேளையில் அந்த கிருபையை நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பற்றி கொள்ள கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 4:16. ஆகையால் நாம் இரக்கத்தை பெறுவோம், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே. ஐயா, அது கிருபாசன இயேசுவாய் இருக்கிறார். ஏற்ற காலத்தில் கிருபையை நாம் என்ன செய்யணும்? அடைந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அடையணும். அதற்கு நாம் இங்கே வரணும், கிருபாசன தண்டைக்கு. அந்த கிருபாசனத்திலே தான் கர்த்தர் பேசுகிற ஒரு ஸ்தலமாய் இருக்கிறது. கிருபாசனத்திலே இருந்து கர்த்தருடைய சத்தம் தொனித்து கொண்டிருக்கும். அதை கேட்டு அவருடைய வழியிலே நடந்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அருமையானவர்களே, அந்த கிருபையை நாம் உதாசீனப்படுத்த வேண்டாம். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமா? யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். பொய்யான மாயை பற்றி கொள்கிறவள் தங்களுக்கு வரும் கிருபையை எதை பற்றி கொள்கிறவர்கள்? மாயை. மாயன என்னது? நிலையில்லாதது. உதாரணம், காலையில் பனி பெய்யும், சூரியன் வந்துருச்சுன்னா அந்த பனியே இருக்காது. முந்தியெல்லாம் புகை போக்கி இருக்கும். வீட்டில எல்லாம் விறகு வச்சிருப்பாங்க, புகை கூண்டு இருக்கும். நல்லா இங்கே முன்னாடி நிற்கிறவங்களுக்கு புகை கண்ணை போட்டு எரிக்கும். அது புகை கூண்டு வழியாக மேலே போய் கொஞ்ச நேரம் வெளியே வந்து பாருங்க, அந்த புகை எங்கே போச்சுன்னே தெரியாது. இப்போ நல்ல வெயில் காலம், டிராவல் பண்ணுறோன்னு வைங்க, ஹைவேல தூரத்தில் பார்த்தா அங்கே ஆறு ஓடுகிற மாதிரி இருக்கும். இருக்கா? காணல் நீர். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல. அந்த காணல் நீரை பார்த்து ஓடுமாம் மான். ஆனால் அங்கே போனால் அது இன்னும் தூரத்திலே தென்படும். அந்த காணல் நீர் எல்லாம் என்னவாயிருக்கிறது? மாயையாய் காணப்படுகிறது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன செய்கிறார்கள்? போக்கடிக்கிறவர்களாய், தள்ளிவிடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கிருபை எங்களுக்கு வேண்டாயா? இயேசு எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு இந்த பொய்யான மாயை போதும். அருமையானே, இயேசு மட்டும் உன் வாழ்க்கையில பிரவேசிப்பாரனால் உன் வாழ்க்கையில சந்தோஷம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படிக்கு சகேயு ஓடி வந்தான். அவன் குள்ளனானபடியினாலே அவனை ஜனக்கூட்டத்துக்குள்ளே இயேசுவை காண முடியவில்லை. ஓடினான். ஒரு அத்தி மரத்தின் காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு இயேசுவை உற்று பார்க்க எப்படி இருந்தானா?
ஆசையா இருந்தார். ஒரு தனி மனிதனுடைய ஆசையும் கர்த்தர் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். அந்த காட்டத்தி மரத்தின் அடியிலே வந்து நின்று மேலே பார்த்தார். சகையுவே நீ கீழே. அவன் நினைச்சிருப்பான், என்னை யாருக்கும் தெரியாது இந்த ஊர்ல, இந்த இயேசுவுக்கு தெரியவா போகுது. ஆனா இயேசு அவன் பேரை சொல்லியே கூப்பிட்டார், சகையுவே நீ கீழே இறங்கி வா. அதோடு விட்டாரா? இன்றைக்கு நான் உன் வீட்டில். அவருக்கு அவன் நினைச்சான், பார்த்தா போதும், ஒரு பார்வை, ஒரு நோட்டம் விட்டா போதும், வேற ஒண்ணும் வேண்டாயா. அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கத்தான் ஆசைப்பட்டார். ஆனால் இயேசு சொல்கிறார், நான் இன்றைக்கு உன் வீட்டிலே அங்க வேண்டும். நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்காக தம்முடைய அஜெண்டாவெல்லாம் மாற்றுகிற தேவன். தம்முடைய திட்டத்தை என்ன செய்கிறவர்? விளங்கலையா? அவர் அப்படியே ஊழியம் செய்ய போறவர். ஆனா அவருடைய திட்டம் என்ன செஞ்சிச்சு? காட்டத்தி மரத்தண்டைக்கு வந்தபோது திட்டமே மாறி போச்சு. இன்னைக்கு நான் உங்க வீட்டில் என்ன செய்யணும்? தங்கணும். சில பேர் அஜெண்டா போட்டிருப்பாங்க, இங்கிருந்து கன்னியாகுமரி போகணும், திண்டுக்கல்ல இறங்கி வேணு பிரியாணியில் ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்புறம் தொடர்ந்து நம்முடைய பிரயாணம். அடுத்தது கோயில்பட்டியில் கடல மிட்டாய் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே கொறிச்சிக்கிட்டே எங்கே போகிறது? திருநெல்வேலி. திருநெல்வேலியில் போய் இருட்டுக்கடை அல்வா வாங்கி அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எங்கே? நாகர்கோயில் மார்த்தாண்டம் போய் சேர்ந்துட வேண்டியது. இப்போ திட்டம் இப்படி இருக்குது. ஆனால் சில நேரத்தில் நம்ம திட்டத்தை என்ன செய்கிறோம்? மாற்றியும் விடுகிறோம். இருட்டுக்கடை அல்வாக்கு போகணுன்னா திருநெல்வேலியிலிருந்து பைபாஸ் ரோட்லேருந்து எத்தனை தூரம் போகணும்? ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே உள்ளுக்குள்ளே போகணும். நம்ம சொல்லுவோம், யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, நேரமாச்சு, நேராக விடப்பா, அல்வா சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டின்னா விடு. இப்போ திட்டம் மாறிச்சா? நம்மளே திட்டத்தை மாத்திரமே. கர்த்தர் மாற்றினா இது. ஏன் மாற்றினார்? சகையுடைய உள்ளான அந்த விருப்பம், அந்த ஆசை அவருடைய திட்டத்தை மாற்றுகிறதா இருந்தது. இன்னைக்கு நம்முடைய விருப்பமும் வாஞ்சி எவ்வளவா இருக்கிறது என்று கர்த்தர் ஆராய்ந்து பார்க்க, நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றதான் அவர் செயல்பட ஆயத்தமாக இருக்கிறார். நல்ல கவனிக்க வேண்டும். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை, அவர் கிருபையை நமக்கு தாராளமாய் கொடுக்கிறது கர்த்தர். அந்த கிருபை நான் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? போக்கடிக்க கூடாது, தள்ளிவிடக்கூடாது. கிறிஸ்துவாகிய கிருபையை அவை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அந்த கிருபைதான் நமக்கு பாவ மன்னிப்பை நமக்கு தருகிறது, அழிவிலே இருந்து நம்மை பாதுகாக்கிறது. மூன்றாவது காரியம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாமும் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, கிறிஸ்துவ பற்றி கொள்ளுங்க, விடாதீங்க. இந்த குரங்க பிடிக்கிறவங்க எப்படி பிடிப்பாங்கன்னு தெரியுமா? சொல்லுங்க. அந்த குரங்கு நமக்கு எதுக்கு? நம்ம என்ன வேடிக்கை காட்டி ஊர் ஊரா கொண்டா போறோம்? குரங்க பிடிக்கிறத பத்தி கேட்குறீங்களே, தெரிஞ்சுக்க வேண்டாமா? எத்தனை பேருக்கு தெரியணும்னு ஆசை இருக்கு? எனக்கு எதுக்கு ஏன் குரங்கு பிடிக்கணும்? எனக்கு இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ரூபா பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு. அதான் உங்க விருப்பம். முதல்ல இதையும் பார்த்துங்க. குரங்கு இப்பெல்லாம் கூண்டு வச்சு பிடிக்கிறாங்க. அந்த காலத்தில் கூண்டு வைக்க மாட்டாங்க. ஒரு இளநிய சீவி அதில் ஒரு சின்ன பொத்தலை போட்டு வச்சிருவாங்க. உள்ளுக்குள்ளே இருக்க தண்ணீரெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? குடிச்சிட்டு அந்த இளநீ அங்கங்கே வச்சிருவாங்க. இந்த குரங்கு வரும், உள்ளுக்குள்ளே பொட்டுக்கல்ல, சீனி, கரும்பு சர்க்கரை இதெல்லாம் போட்டு குழப்பி, பழமெல்லாம் போட்டு குழப்பி உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க. நல்ல வாசனை வரும். குரங்கு எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க. குரங்கு மேலேருந்து பார்க்கும், இது என்னமோ புதுசாக இருக்குது. பக்கத்தில் போகும், மேலே எல்லாம் கொஞ்சம் பொட்டுக்கல்ல வச்சுருப்பான், கொஞ்சம் சர்க்கரை வச்சுருப்பான், பழம் வச்சுருப்பான்.
அதையெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யும், சாப்பிடும். பரவாயில்ல, நல்லா இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்க்க ஓட்டை இருக்குது, ஓட்டைக்குள்ளே கையை விட்டுரும். கையை விட்டுட்டு எடுக்கிறதுக்கு பார்க்கும். எடுக்க பார்த்தா என்ன வரும், இளநியும் கையோடு வரும். இளநியோட மரம் ஏற முடியுமா? ஓடி வந்து ஒரே கப்புன்னு பிடிச்சிக்குவான். இதுதான் பழங்காலத்து குரங்கு பிடிக்கிற வேலை. இது தெரிஞ்சுக்கணும். முதலாவது விடவே விடாது. ஏன், ஏற்கனவே சாப்பிட்டு ருசி கண்ட பூனை இது உள்ளுக்குள்ள கை விட்டுச்சு, இப்படி போயிருச்சு. இப்படி போன கை விரல் இப்ப இப்படியாச்சு. பழம் சர்க்கரை எல்லாம் கையில் இருக்கு, எடுக்க முடியல. அதுக்கு எடுக்கிறதுக்குரிய அறிவும் விடவும் மனசு இல்லை, இதை விட்டுட்டு போகவும் மாட்டிக்கிச்சு. அவன் ஈஸியா பிடிச்சிட்டு அவன் போயிடுவான். நல்லா கவனிங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசு அநேக பொறிகளை வைத்து மனிதரை பிடிக்கிறவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னையா நிறைய சொல்றீங்களே. இந்த இடத்துல கூடாரம் போட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தர் இந்த சவுக்கெல்லாம் வச்சு அடிச்சுட்டு வேடிக்கை காட்டுற ஒரு கூட்டம் இங்க இருந்து கூடாரம் போட்டு. ஒரு நாள் நான் சமையல் ரூம் வழியில நின்றுட்டு இருந்து ஜன்னல் வழியில பார்த்தேன். ஒரு பூனையை பிடிக்கிறதுக்கு அந்த மனுஷன் ஒரு கூடையை ரெடி பண்ணி வச்சிருந்தார். பூனைக்கு வேண்டிய கருவாடெல்லாம் வச்சிருந்தார். அந்த பூனை வந்துச்சு. இந்த மனுஷன் போர்வையை போத்துட்டு அப்படியே படுத்த மாதிரியே இருந்தான். கூடை மட்டும் இருந்துச்சு. போட்டு ஒரே அமுத்து பூனையை பிடிச்சிட்டான். நான் என்னடா செய்யறான்னு மறுபடியும் கதவை இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு லேசா கொஞ்சம் கண்ணு மட்டும் அந்தவங்க தெரியற மாதிரி வச்சுட்டு பார்த்தா நெருப்பு மூட்டினாங்க. பூனைய கழுத்தை ஒரே திருகு வாட்டினா, துண்டு துண்டா வெட்டினா, குழம்பாக்கி என்ன செஞ்சுட்டான். எத்தனை காரியம் இருக்குது. பாஸ்டர் வேலை சும்மா நினைச்சிங்களா? பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் தெரியாம தான் காட்டிக்குவேன். நல்ல கவனிங்க, பிசாசு இன்றைக்கு அநேக வலைகளை விரிக்கிறவனாய் காணப்படுகிறான். அந்த கண்ணியில அகப்படாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். எத்தனையோ கண்ணிகள் இருக்கிறது. அந்த கண்ணிக்கெல்லாம் நாம் தெரிப்புண்டு போக வேண்டும். கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம் என்கிற நிலைமையில காணப்பட வேண்டும். ஆசை காட்டி சத்தியத்தை சொல்லாதபடிக்கு ஆசையான சில வார்த்தைகளை மாயான தாழ்மையிலும் பொய்யான ஆராதனையிலும் காட்டி இன்றைக்கு அநேகரை விழப்பண்ணுகிற காலம். ஆனால் சத்தியத்தை சத்தியமா ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஆயினத்தான் வசனத்தில் வாசித்து, ஆகையால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு அவரை என்ன செய்வோம், வேற எதையும் பற்றி பிடிச்சு கொள்ளாதீங்கய்யா. உலகத்தில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை என்ன செய்யுங்க, நாடுங்க. அவரை பிடிச்சுங்க. அவரை பிடிச்சிட்டா தான் பரலோகம் போக முடியும். வேற ஒரு வழியும் இல்லவே இல்லை. நான் கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் என்ன செய்யும். பாருங்க, கிருபை எதற்கு தேவை? அருமையான பாவத்தை போக்க கிருபை வேண்டும். அழிவிலிருந்து தப்பும்படிக்கு கிருபை வேண்டும். இயேசுவை கற்பந்தரிக்க கிருபை வேண்டும். அடுத்தது கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசித்தோம்? பலவீனத்திலே நம் கர்த்தருடைய கிருபை வேணையா. நமக்கு பலவீனங்கள் இருக்கிறது. நாம் எதை தேடுகிறோம்? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று ஒரு குருடன் சத்தமிட்டு கூப்பிட்டானே. மற்றவர்கள் எல்லாரும் அதட்டின போது அவனோ சத்தத்தை நிறுத்தி விடாதபடிக்கு முன்னை காட்டிலும் அதிக உயர்த்த சத்தமாய் கூப்பிட்ட போது இயேசு அவனை அழைத்து வர சொல்லி அவனை சுகமாக்கினாரே. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவன் சொன்ன, ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்ன போது அவனை தொட்டு சுகமாக்கினாரே.
அருமையானே, விசுவாசியுடைய வாழ்க்கையில பலவீனங்கள் காணப்படுகிறது. பலவீனம் என்று சொல்லும்போது சிலர் நினைக்கிறாங்க பாவம் ஒரு பலவீனம் அல்ல. பாவம் பலவீனம் அல்ல, பாவம் பாவமே. நம்மளா ஒரு பேர் வச்சிருக்கோம் பாவத்திற்கு. விசுவாசியான பிற்பாடு பாவியாயிருந்த போது பாவம் சொல்லிட்டு இருந்தோம். விசுவாசி ஆன போது பொய் ஒரு பலவீனம் பாஸ்டர். பொய் சொல்லணும்னா புனைக்க முடியாதுல்ல, பொய் சொல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாதுல்ல. ஒரு சப்பை கட்டு நம்மளே கட்டுறோம், அதற்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். விசுவாசிகள் எல்லாரும் பாஸ்டர்மாரும் சேர்ந்து வச்சுருக்காங்க பலவீனம். இந்த பலவீனம் எல்லாம் மாறிடும் பாஸ்டர். அந்த பலவீனத்தை நான் சொல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சரீரத்தில் காணப்பட்ட பலவீனம். அவர் சொல்லும்போது சொல்கிறார், என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. எதற்கு? நான் என்னை நானே உயர்த்தாதபடிக்கு. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஏதோ ஒரு பலவீனம் அவரிடத்தில் காணப்பட்டது. அந்த பலவீனம் நீங்கும்படி 3 தரம் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். அப்பொழுதெல்லாம் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சரீர பலவீனங்களிலே, உங்களுடைய சோதனை நேரங்களிலே, உங்களுடைய பாடுகளிலே, உங்களுடைய பிரயாசங்களிலே, உங்களுடைய துக்கங்களிலே எது போதும் தெரியுமா? கர்த்தருடைய கிருபை போதையா. அந்த கிருபையை பற்றி கொள்ளுங்க. அந்த கிருபை ஒரு நாள் உங்களை என்ன செய்யாது? கைவிடவே கைவிடாது. அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லவில்லை. அந்த கிருபையின் தேவன் தான் வனாந்திரத்தில் 40 ஆண்டு காலமாய் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கடந்து வந்தவர். அவர்களுக்கு ஒரு குறைவை அவர் வைக்கவில்லை. அவர்கள் அவரை விட்டு தூரம் போனார்கள், முறுமுறுத்தால், விக்கிரகாராதனை செய்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள். எல்லா காரியத்திலும் அவர் அவர்களை அழைத்தபடினால், தெரிந்து கொண்டபடினாலே அவர்களை கைவிடவே இல்லையா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய அன்பை நீங்க சற்று யோசிக்கணும். கர்த்தருக்கு விரோதமாக எந்த காரியத்தை செய்தாலும் அவர் மன்னிக்க தயப்படுத்தவராய் காணப்படுகிறார். ஆனால் அதே பாவத்தில் நீடிப்பதல்ல, அந்த பாவத்தை விட்டு விலகி கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஜீவிப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய பலவீனங்களிலே கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்க போதுமானது. அந்தந்த நேரத்திற்கு தேவையான பலத்தையும் சத்துவத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களால் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை உங்களை கொண்டு நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, நான் இந்த செய்தியினை தொடர்ச்சியை அடுத்த வாரங்களில் உங்களோடு கூட நான் பேசுவேன். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. ஐயா, கிருபை எவ்வளவு மேன்மை உள்ளது தெரியுமா? ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை மேலானது. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபைதாயா நல்லது. அந்த கிருபையை பற்றி கொள்வோமா? அந்த கிருபை பாவத்தை போக்கும். அந்த கிருபை உங்களுடைய பலவீனத்தில் பலன் கொடுக்கும். அந்த கிருபை உங்களை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும். ஐயா, அந்த கிருபையை நீங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உம்முடைய ஜனத்தோடு நீர் பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் பேசி இருக்கிறீர். உம்முடைய ஜனங்கள் உம்முடைய சத்தியத்திற்கு செவி சாய்த்திருக்கிறார்கள். அது நூறத்தனையாய் பலன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.